Bebe, Let's that's live. why we are here. Yeah. Okay. ಸ್ಕೂಲ್ ಮುಗಿದ್ರಿ, ನಂತರ ನಿಮ್ಗೆ ಡ್ರಾಮ್ಯಾಟಿಕ್ಸ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಬಂದಿದೆಯಲ್ಲಿ, ಸ್ಟೇಜ್ ಬಗ್ಗೆ ಒಲವು ಎಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು? ಈ ಆಕ್ಟಿಂಗ್ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಆಕ್ಟ್ ಮಾಡ್ತಿದ್ದಾಗ ಈ ಡ್ರಾಮಾ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಚೋ ಡ್ರಾಮಾದಲ್ಲಿ ಒಬ್ರಿದ್ರು ದ್ರವ್ಯಂ ಅಂತ, ಅವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು ನನ್ನನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಚೋ ಅವ್ರ ಡ್ರಾಮಾ ನಡೆಸ್ತಿದ್ದಾಗ ಅದರಲ್ಲಿರೋ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಒಬ್ರು ಬರ್ಲಿಲ್ಲ, ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಅರ್ಜೆಂಟ್ಗೆ ನಾಳೆ ಡ್ರಾಮಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಚೋ ಡ್ರಾಮಾಕ್ಕೆ ಅದು ಸಾಕು, ಯಾಕೆಂದ್ರೆ ಯಾರಾಗಿದ್ರು ಅಲ್ಲಲ್ಲೇ ಚೋ ಅಲ್ಲಲ್ಲೇ ಡೈಲಾಗ್ಸ್ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದು ನನ್ನ ನಿಲ್ಸ್ಬಿಟ್ರು. ನಾನು ಹಿಂಗಿಂಗ್ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಚೋ ಹತ್ರ ಯಾಕೆ ಅಂಕಲ್ ಏನಂತ, ನೀನು ಅಲ್ಲೋಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋ, ನಾವೆಲ್ಲ ಡೈಲಾಗ್ ಹೇಳ್ತೀವಿ, ನೀನು ಹೇಳ, ನಿನ್ನೆ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿದ್ಯಾ ಡ್ರಾಮಾದಲ್ಲಿ ಅಂದ್ಬಿಟ್ರು. ಓಕೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ನಾನು. ಇಲ್ಲಿ ಸೈಡಿಂದ ಪ್ರಾಂಪ್ಟಿಂಗ್ ಡೈಲಾಗ್ ಬರ್ತಾನೆ ಇದೆ, ನಾನು ಡೈಲಾಗ್ ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದೀನಿ. ಆ ಥರ ನನ್ನ ಸ್ಟೇಜ್ ಪಬ್ಲಿಕ್ ನಥಿಂಗ್ ಸ್ಟ್ರೈಟ್ ಅದು ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ನನ್ನನ್ನು ನೋಡಿ YGP ಅವ್ರ ಡ್ರಾಮಾಗೆ ಬೇಕಾಗಿತ್ತು. ಫೈನಲ್ ಇಯರ್ ಅಲ್ಲೇ ತಾನೇ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ ಅಂದರು. ಸ್ಕೂಲ್ ಓದೋವಾಗಲೇ ಸುಮ್ಮನೆ ಹೋಗಿದ್ವಿ, ಅಮೆಚೂರ್ಸ್ ತಾನೆ, ಸುಮ್ಮನೆ ಡ್ರಾಮಾ ಮಾಡೋದು, ಸಾಯಂಕಾಲ ಆದರೆ ಊಟ ತಿಂಡಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೋಗೋದು, ಹರಟೆ ಹೊಡಿಯೋದು, ಎಕ್ಸಾಮ್ ಓದೋದು. ಬಟ್ ಐ ವಾಸ್ ವಿತ್ ಮಿಸಸ್ YGP ಆ್ಯಂಡ್ ಮಿಸ್ಟರ್ YGP. ನಾಲೆಡ್ಜ್ ತುಂಬ ಬೆಳೀತು. ಅವರು ಎಜುಕೇಷನ್ ಹೇಗೆ ಇರಬೇಕು ಅನ್ನೋದು, ಹೇಗೆ ಮಕ್ಕಳು ಏನೇನು ಓದಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ, ದಟ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಹಸ್ ಟಾಟ್ ಮಿ ಅಲ್ಲ. ಆ ಇನಿಷಿಯಲ್ ಡೇಸ್ ಅಲ್ಲಿ ಅರ್ನಿಂಗ್ ಇಂತ ಲರ್ನಿಂಗ್ ಬಹಳ ಬಹಳ ಮುಖ್ಯ ಆಗುತ್ತೆ ಅಂತ ವಿ ಶುಡ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್. ಆ ಫ್ಯಾಮಿಲಿಯಿಂದ ಒಬ್ರು மாத்தாடிதாரே கேளு. மஸ்ட் பி மஹேன். யா இட் இஸ். வணக்கம் லக்ஷ்மி, என்ன சந்திக்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்னு சொன்னாங்க. எப்படி ஆச்சரியமா இருக்குதுங்களா? எப்படிங்க உங்களுக்கு நான் கொடுக்குற மரியாதை போதுமா? ஏன்னா இவ்வளோதான் மரியாதை கொடுப்பேன். இனிமேலாம் லக்ஷ்மி எப்படி இருக்கிற, இனிமேலாம் வாங்க போங்கலாம் கிடையாது, ஓத தான் மரியாதை எதிர்பார்த்தீங்கன்னா. அவங்களும் குறைச்சல, ஐயோ அப்பா அவங்களும் என்ன வாடா போடான்னு தான் பேசுவாங்க ஜாலியா. ஓ காட். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் லக்ஷ்மியோட பார்த்தது எனக்கு ஞாபகம் வருது. எங்கள் அப்பா அதாவது YGP அவர்கள் வந்து அவங்க ட்ரூப்பில் ரொம்ப நாள் கட்சி இம்பர்ஃபெக்ட் மர்டர்ங்கிற பிளேயில் ருக்மணின்னு ஒரு நடிக்க போகிறாங்க. பழம்பெரும் நடிகை அவங்க. நாங்களாம் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்ரீவள்ளி ருக்மணி வராங்க நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி. ஒரு டிக்னிஃபைட் லேடி, நல்லா அப்படியே அழகுன்னா அப்படி ஒரு அழகு. மை மதர் நாங்களாப்பா இவங்க இனிமேல் நம்ம ட்ரூப்பில் எங்கள் அப்பாவுக்கு பேரா நடிக்க போகிறாங்க, சந்தோஷம். ஒன்று துருன்னு ஒரு பெருச்சாளி மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டது. துருன்னு ஒரு ஃபிகர் வந்து பாவாடை தாவணியில் இறங்கி வந்தது. அப்போ ருக்மணி வந்து என் பொண்ணு லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்துருந்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஹலோ சொல்லணும்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப நேரம் ஒன்றும் சொல்ல முடியல. இவர் அப்படியே ஒண்டர் ஸ்ட்ரக். உண்மையை சொல்லணும்னா அதுக்கு இன்றைக்கி இருக்கிற வார்த்தையை சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஜொல்லு விட்டோம். ஷி வாஸ் வெரி குட் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கோகலே ஹாலில் அவங்க கச்சேரிக்கெல்லாம் வந்து பரதநாட்டியம் எங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காத, லக்ஷ்மி ஆடுறாளேன்னு வந்து ஹேன்னு உட்காந்து பார்த்துருக்கோம் நாங்கள்லாம். பட் எங்கள் அம்மா என்ன சொன்னான்னா, அவள் அழகு மட்டும் இல்லைடா, ஷி இஸ் இன்டெலிஜென்ட் கேர்ள், ஷி வில் காங்கர் எவ்ரிபடி அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கே எங்கள் அம்மா சொன்னாங்க. ஏன்னா உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு 50வது 60வது ப்ளே நடக்கும்போது தான் ஷி வாஸ் புக் ஃபார் த பிக்சர் ஜீவனாம்சம். அப்போவே தெரிஞ்சு போச்சு மேக்கிங் ஆஃப் அ ஸ்டார். ஏன்னா ஆடியன்ஸை நாங்கள் சுற்றி வர பார்க்குறோம்ல, இவன் வரும்போது அப்படி பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் கொஞ்சம் மிடில் ஏஜ் பீப்புள், யார் இந்த பொண்ணு இவ்வளோ ஷூட்டிங் ஆக்ட் பண்ணுறாள், யார் இந்த பொண்ணு இவ்வளோலாம் டான்ஸ் பண்ணுறாள், இவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் தராங்களேன்னு ஸ்டார் இஸ் பார்னுங்கிறது அன்றைக்கே தெரியும். டுடே இஸ் ப்ரூவ்ட் ட்ரூ. எத்தனை தடவை யூ ஒன் தி நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் யூ ப்ரூவ்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட். எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது தட் உன்னுடைய ஆரம்பம் எங்கள் UAA என்ற பாசறையில் தீட்டப்பட்ட ஒரு பிரமாதமான போர்வாள் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் யூ. Wow. So beautiful.